ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் கொடுக்குற பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரி ஃபேர் அண்ட் அக்லின்னு வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து ஒரு 6 வயசு குழந்தையோட மனசில் அவன் பள்ளிக்கூடத்திலேயே நிறத்தை வச்சு அரசியலை விதைக்கிறாங்க. த பாலிடிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், த பாலிடிக்ஸ் ஆஃப் ஹேட். அவ்வளவு ஏன் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிற நீங்களே பார்த்தா தெரியாதுன்னு கேட்குற அளவுக்கு பச்சையான ஜாதி அரசியல் இங்கே நடக்குது வரானார். நாலு பேரை அம்மனமாக்கி நடு ரோட்டில் ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அது பீகாரில் தானே. மாட்டு இறைச்சியை கடத்தின ஒருத்தனை மக்கள் கூட்டமாக சேர்ந்து அடிச்சே கொண்டாங்க. ஆனால் அது யூபியில் தானே. போலீஸை நம்பி விசாரணைக்கு வந்த 2 பேரை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. ஆனால் அது தூத்துக்குடியில் தானே. ஒருத்தர் பசி கொடுமையால் அதை தாங்க முடியாமல் சாப்பாடை திருடி சாப்பிட்டதுக்கு ஒரு ஆதிவாசி இளைஞனை கூட்டமாக சேர்ந்து அடிச்சே கொண்டாங்க. ஆனால் அது கேரளாவில் தானே. இல்லை, இது எல்லாமே நடந்திருக்கிறது இந்தியாவில். ஒரு நாயை கொண்டா கேள்வி கேட்க மனுஷன் வர்ற இந்த நாட்டில் ஒரு மனுஷனை கொண்டா எதிர்த்து கேள்வி கேட்க எந்த நாயும் வராதுன்ற தைரியம் இவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் நம்ம நாட்டோட அரசியல். கேள்வி கேட்கிறவங்களை ஊமையாக்குற அரசியல், விரல் நீட்டி கேள்வி கேட்டா விலங்க மாற்ற அரசியல். ஆனால் எவ்வளவுதான் ஊமையாக்குனாலும், எந்த சுரங்கத்தில் அடைச்சி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். ஏன்னா இந்த நாடு எவனுக்கும் அவன் அப்ப விட்டு சொத்து கிடையாது. இது நம்ம நாடு யுவரானார், இது நம்ம நாடு.